மேம் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து? ஆழ் மனசில் இருக்கிறது என்னன்னா, நம்ம தூங்கும் போது அப்போ தான் அது வெளியில் வரும். எமோஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வெளில வரும். சப்போஸ் எனக்கு நாய்னா பயம்னா நாய் வரும், பாம்புனா பயம்னா பாம்பு வரும். ஏன்னா சம்மந்தம் என்னமோ வருது. ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. இது வேற டெக்கில் நடக்குது, இது வேற டெக்கில் நடக்குது. இந்த டெக்கில் நடக்கும்போது நம்ம கான்சியஸ் மைண்ட் தூங்கிட்டு இருக்கு, இது பார்க்கல. பட் இது இங்கே மேலே வரணும்னா there is a connection. அது சப்போஸ் சர்ஃபேஸ் ஆகி மேலே வந்துருச்சு அப்படின்னா, இந்த தூக்க நிலையிலேருந்து விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம் அது நடக்கும்போதே அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்த்துருவோம், ஞாபகத்தில் இருக்கும். இப்போ ஏன் நம்ம முழிச்சுக்கிறோம், பாதியில் முடிச்சுட்டு அப்புறம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறோம்னா, கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸில் நடக்கிற ட்ரீமை பார்த்துட்டு உண்மை நினச்சி ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த ஷோவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், என்எல்பி ப்ராக்டிஷனர், அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் தெரபிஸ்ட், கிராஃபோ தெரபிஸ்ட், 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் காயத்ரி பத்ரிநாராயணன் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மேம் வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் நேயர்களே. ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். மேம் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து? அதில் எத்தனை டைப் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஓகே, கனவுகள் அப்படிங்கிறது என்னென்னா ஆழ் மனதோடைய ரெப்ரசன்டேஷன் நம்ம சொல்கிறது. இப்போ கான்ஷியஸ் பிரெயின் இருக்குது, அன்கான்ஷியஸ் பிரெயின் இருக்குது, மைண்டு. கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது நம்மளால் இப்போ நினைவு இருக்கும்போது பார்க்க முடியறது, யோசிக்க முடியறது. ஆழ் மனசில் இருக்கிறது என்னென்னா, நம்ம தூங்கும்போது அப்போ தான் அது வெளியில் வரும். ஏன்னா ஃபில்டர் இல்லாமல் வெளில வரும். எதெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொன்னால், எமோஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வெளில வரும். எமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பயமான எமோஷன்ஸா, இல்லை ஒரு சர்ப்ரைஸா, இல்லாட்டி ஒரு ஆங்ஸைட்டியா, இல்லைன்னா ஒரு கோவமா, இல்லாட்டி ஒரு ரிவெஞ்ச். அந்த மாதிரி ஒரு எமோஷன் அடியில் அடைச்சிட்டு இருக்கிற எமோஷன் வெளியேறதுக்கு ட்ரை பண்ணும். உடம்புக்குள்ளே அதெல்லாம் இருக்கிற எமோஷன்ஸ் வெளியேற ட்ரை பண்ணும். ஸோ வெளியேற ட்ரை பண்ணும்போது என்ன செய்யணும், அந்த எமோஷன்ஸோட அட்டாச் ஆன நம்மளுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இதுலேருந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிக்சர்ஸு அப்படி எடுக்கும். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிக்சர்ஸாக உள்ளே ஸ்டோர் ஆகிருக்குல்ல. நம்மளுடைய பழைய கால ஓல்டு பாஸ்ட் லைஃப்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, வீடியோவாக ஸ்டோர் ஆகிருக்கு உள்ளே இல்லையா. அவங்களுடைய ஒரு 6 வயசு பர்த்டே பார்ட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா உடனே ஒரு விஜுவலைசேஷன் வருமா இல்லையா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, யார் இருந்தா, அங்கே பலூன் கட்டியிருந்தது, அந்த மாதிரி அதெல்லாம் பிக்சர் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பிரெயினில் நிறைய விஷுவல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் ஒரு விஷுவலோடையும் ஒரு எமோஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் எமோஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். அந்த எமோஷன்ஸ்க்கு ரிலேட்டட் பிக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கனெக்ட் ஆகி கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம நினைவில் இருக்கும்போது தன்னால் வெளியில் தெரியறது நினைக்கிறோம், திங்க் பண்ணுறோம் கான்ஷியஸாக. ஆனால் சப்கான்ஷியஸில் இருக்கிறது நம்ம தூங்கும்போது தான் வெளியில் வரும். ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல், ஃபில்டர் இல்லாமல் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு. ட்ரீம்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய வீடியோ வரும், ஆடியோ வரும், நிறைய ஃபீலிங் இல்லாமல் வரும் இல்லையா. விழுகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும், பயப்படுற மாதிரி ஃபீலிங் இருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ட்ரீமுக்கு ஒரு எமோஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு எமோஷன் வெளியில் வந்துடும். அந்த எமோஷன் என்ன செய்யும்னா, அதுக்கு ரிலேட்டட் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கும். அதாவது எப்படி எடுக்கும் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு சில பிக்சர்ஸு நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பிக்சர் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பிக்சர் கேள்விப்பட்டு இமேஜின் பண்ணியிருப்பீங்க. இப்போ சுவிட்சர்லாண்டு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் சுவிட்சர்லாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க. அதை இமேஜின் பண்ணும்போது ஒரு எமோஷன் வந்திருக்கும். அந்த எமோஷனோட அந்த பிக்சர் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஒரு பயம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வெளியில் எழுந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பயத்தோட என்னெல்லாம் பிக்சர் எனக்கு ரிலேட்டடாக இருக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரும். சப்போஸ் எனக்கு நாய்னா பயம்னா நாய் வரும், பாம்புனா பயம்னா பாம்பு வரும். அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு இருட்டான ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அது பயம் அப்படின்னா அந்த பிக்சர். ஸோ இப்போ எதனா பாம்பு, நாய், அந்த வீடு எல்லாம் என்னோட இமேஜஸில் வரும் ட்ரீமில். ஏன்னா சம்மந்தம் என்னமோ வருது. நம்ம நினச்சிப்போம், ஏன் நாய் வந்துச்சு, ஏன் பாம்பு வந்துச்சு, ஏன் வீடு வந்துச்சு, இப்படி நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த நாய்னா எனக்கு என்ன ஃபீலிங், இந்த பாம்புனா எனக்கு என்ன ஃபீலிங், அந்த வீடுனா எனக்கு என்ன ஃபீலிங், அந்த ஃபீலிங் தான் வெளியில் வந்திருக்கு. அது ஏன்னா அது அன்அட்ரஸ்டாக இருக்குது உள்ள. ஒரு இடத்துல பயந்துட்டோம், அந்த இடத்துல யாரும் என்னை கம்ஃபர்ட் பண்ணலை, அது உள்ளே அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம தட்டு தடுமாறி கோப்பை பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். ஆனால் உள்ளே இருக்குது அந்த பயம். அந்த பயத்தை வெளியே எடுக்க தான் ட்ரை பண்ணுறது சப்கான்ஷியஸ். அதை சில பிக்சர்ஸ் மூலமாக வெளில கொண்டு வருது. நம்ம நினச்சிக்கிறோம் இது இனிமேல் நிஜமாக நடக்க போகுதோ ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸு எனக்கு ஃப்யூச்சரில் இது நடக்கணும்னு ஆசை இருக்கிறது வெளியில் வரும்.
சில பேருக்கு ட்ரீம்ஸ் வந்து இது நான் பல நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு டெஜாவூன்ற சொல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே நடந்திருக்கு. இது நான் ஏற்கனவே என் ட்ரீம்ல பார்த்துருக்கேன். திருப்பி இது நடக்குது. இது எதோட கனெக்ட் பண்ணியிருக்கு? இது ரொம்ப அருமையான கொஸ்டின். என்னன்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த ஃபிசிக்கல் ரியாலிட்டி ஹேஸ் டு ஹேப்பன் இன் தி மென்டல் ரியாலிட்டி ஃபர்ஸ்ட். நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் வெளியில ஃபிசிக்கலா நடக்கும். ஓகே. அதுதான் வந்து பிரெயினோடைய சப்கான்ஷியஸோடைய பவர் நம்ம சொல்றோம். சப்கான்ஷியஸ் பவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வெளியில நடந்தாலும் அது நம்ம மனசுக்குள்ள ஒரு வாட்டி முன்னாடி நடந்திருக்கும். ஆனா நம்ம பார்க்கறதில்ல எல்லாத்தையும். நிறைய விஷயம் சப்கான்ஷியஸ்ல நடக்குது. அது நடந்ததுக்கு அப்புறமா தான் வெளியில நடக்குது. சில விஷயங்களை நம்ம ட்ரீம்ல பார்க்குறோம். ஆனா நம்மளுடைய ரியாலிட்டி நம்ம ஃபியூச்சர் கூட நம்ம மனசுக்குள்ள முதல்ல வந்துரும். அப்புறமா தான் வெளியில வரும். இதுதான் சயின்ஸ் சொல்றது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் கம்ஸ் இன்டு யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி ஃபிசிக்கலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட்ஸும் இதில் எடுத்துக்கலாம். எல்லாமே நமக்குள்ள முதல்ல மனசுக்குள்ள நடந்துரும். ஆழ் மனசுல வந்து காமிச்சிரும் அந்த ரோட் மேப்பை. அதுக்கப்புறமா தான் வெளியில நடக்கும். ஆனா அந்த விஷயத்தை அத்தனையும் பார்க்கறதுக்கான ஆக்சஸ் கீ எல்லாருக்கும் கிடையாது. நிறைய பேருக்கு அது மறந்துடும். ட்ரீம் பண்ணியிருப்பாங்க காலைனா எனக்கு என்ன ட்ரீம் வந்துன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிம்பாங்க. ஆமா. ஏன் மறக்குது அப்படின்னு சொன்னா அந்த எமோஷன் அங்கே அட்ரஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா there is a dissociation between conscious and subconscious. இங்கே இது வேற டெக்கில் நடக்குது, இது வேற டெக்கில் நடக்குது. இந்த டெக்கில் நடக்கும்போது நம்ம வந்து கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிட்டு இருக்கு. இது பார்க்கல. கேமரா ஆஃப். இந்த கேமரா ஆஃப்ல இருக்கு. ஆனால் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் இது இங்கே மேலே வரணும்னா there is a connection. அது சப்போஸ் சர்ஃபேஸ் ஆகி மேலே வந்துருச்சு அப்படின்னா, இந்த தூக்க நிலையிலேருந்து விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம் அது நடக்கும்போதே அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்த்துருவோம், ஞாபகத்தில் இருக்கும். சில விஷயங்கள் தூக்க நிலையிலே நடந்து முடிஞ்சிடும், விழிப்பு நிலைக்கு வரவே வராது. அது அந்த விழிப்பு நிலைக்கு நடந்ததே தெரியாது. ஆனால் நிஜமா வெளியில் நடக்கும்போது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அது உள்ள ஏற்கனவே பார்த்துருக்கு. சப்கான்ஷியஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. கான்ஷியஸ் மைண்டு பார்க்கல. ஸோ அது ஃப்யூச்சரில் நடக்கும்போது அது நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ட்ரீம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க, இது மாதிரி பார்க்கலாம், இது மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்றதுலாம். இதில் ஒரு ஜென்ரலைஸ்டு, எப்படி நமக்கு ஒரு ஸ்டார்ஸை பற்றி ஜென்ரலைஸாக இந்த ராசிக்கு இன்றைக்கி யோகம் அப்படின்னா எல்லாருக்கும் யோகடிக்குதா? இல்லை. அது ஒரு ஜென்ரலைஸ்டு பலன் மாதிரி தான் அந்த சிம்பிள்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற அடையாளம். அதாவது இல்லை குட் ட்ரீம்ஸ் பேட் ட்ரீம்ஸ்ன்னு ரெண்டு விதமாக வந்து பிரித்து சொல்லலாம். ஆமாம். ஸோ குட் ட்ரீம்ஸ் பேட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறத குட் எமோஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க, பேட் எமோஷன்ஸை ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ பேட் ட்ரீம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இந்த பேட் ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆழ் மனசில் சப்ரஸ் ஆகிருக்கிற அந்த எமோஷன் வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுது. ஓகே. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபைன், இதெல்லாம் நிஜமாக நடந்துராது. ஸோ இந்த பயம் எனக்கு வெளியில் வந்துருச்சு, அதை நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. அந்த பிக்சர்ஸ்க்கோ நீங்கள் பார்த்ததுக்கோ மீனிங் கொடுக்காதீங்க. அந்த ஆள் யார் வந்தாங்களோ, யார் பேசினாங்களோ, இல்லாட்டி யார் நடந்துக்கிட்டாங்களோ, இல்லை ஒரு வீடோ சாமானோ எனிதிங் தட் கம்ஸ் இன் த வீடியோ, அதுக்கு எந்த மீனிங்கும் கொடுக்காதீங்க. அது ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் எக்ஸ்பிரஷன். அந்த எமோஷனோடைய ரெப்ரசன்டேஷனாக அந்த பர்சனோ அந்த சாமானோ இல்லை ஒரு அனிமலோ ஏதோ வந்திருக்கும். அது ஒரு தேள் வந்திருக்கும் அப்படின்னா அந்த தேள் வந்து அவங்களுக்கு அந்த எமோஷனோட ரெப்ரசன்டேஷனாக வந்திருக்கே தவிர நிஜமாக தேள்லாம் வாழ்க்கையில் வந்து அது மாதிரிலாம் நடக்க போகிறதுலாம் கிடையாது. ஸோ அதனால் ஒரு பேட் ட்ரீம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அது உட்காந்துட்டு அதை யோசிச்சு பாருங்கள். ஓகே, அங்கே என்னெல்லாம் எமோஷன் வந்தது, ஓகே அந்த எமோஷன்லாம் என்கிட்ட இவ்வளோ நாள் சப்ரஸ் ஆகியிருந்திருக்கு, இப்போ இந்த பிக்சர் மூலமாக வெளியில் வந்துருச்சு. ஸோ நல்லா கை வச்சுட்டு ஐ ரிலீஸ் திஸ் எமோஷன். என் உடம்புலேருந்து இதெல்லாம் வெளில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடம்புலேருந்து அப்படியே ஒரு க்ரீன் கலர் லிக்விடோ ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வெளியில் போகிற மாதிரி டிசைட் பண்ணி நீங்களே வெளில விட்டுருங்க. அப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எமோஷன் வெளில போயிடுச்சுன்னா போயிடும். நம்ம போன்னு சொன்னால் போயிடும் உடம்புலேருந்து. ஓகே. ஸோ அந்த பேட் ட்ரீம்ஸ்க்கெலாம் வந்து எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்க வேண்டாம். இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சப்ரஸ்ட் எமோஷன், பிக்கிங் அப் சம் பிக்சர்ஸ் related to that emotion and playing as a video. மிக்ஸ் அண்ட் மேட்ச் வீடியோ மாதிரி அந்த எமோஷன்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ வரும். அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஜாயாக இருக்குது அப்படின்னா, ஜாய் ரொம்ப இருக்குது, ஜாய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஜாய் வெளியில் வரும். நல்லா போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி, இது மாதிரிலாம் வரும். வந்ததுன்னு அப்படின்னா ஐஸ்கிரீம்னா அதுக்கு என்ன எமோஷனோ அது ஜாய், அந்த ஜாயை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நிறைய ஃபியர் எமோஷன்ஸ் தான் வரும். இருட்டு,
இல்லாட்டி தனியாக இருக்கிற மாதிரி, லோன்லியாக இருக்கிற மாதிரிலாம் வருதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் வருது. ஓகே. இப்போ வந்து இந்த எமோஷன்ஸ், ட்ரீம் அண்ட் ஸ்லீப் கனெக்டடா? ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, எனக்கு பயங்கரமாக கனவு வந்தது, அப்புறம் முழிச்சிட்டேன், தூக்கம் வரல. நல்லா தூங்குனவங்களுக்கு ஆக்சுவலி கனவு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுடைய? ஓகே. நல்லா தூங்குறவங்களுக்கு கனவு வராது அப்படின்றது, கனவுன்றது என்ன அப்படின்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸில் ஒரு ப்ளே நடக்குது, இங்கே ஒரு கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. கான்ஷியஸ் மைண்ட் அதை பார்க்குது, முழிச்சுக்கிட்டு பார்க்குது. கண்ணை தூங்கினாலும் அந்த மைண்ட் முழிச்சுக்கிட்டு பார்க்குது. அதுதான் நம்ம ட்ரீமாக இருக்கும். இங்கே ஆக்சுவலி ப்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சப்கான்ஷியஸில். கான்ஷியஸ் மைண்ட் நல்லா தூங்கிடுச்சு, அதை பார்க்கவே இல்லை அப்படின்னா நல்லா தூங்குறோன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலுமே நம்ம வேறு கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யாத போது உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கான்ஷியஸ் மைண்ட் பார்க்கும்போது அது ட்ரீமாக நினைக்குது. கான்ஷியஸ் மைண்ட் பார்க்கலன்னா நல்லா தூங்குறோன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நல்லா தூங்கிட்டோம், இங்கேயும் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா கிளென்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஏன் நம்ம முழிச்சுக்கிறோம், பாதியில் முடிச்சுட்டு அப்புறம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறோன்னா, கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸில் நடக்கிற ட்ரீமை பார்க்குது, பார்த்துட்டு உண்மை நினச்சிக்குது. உண்மை நினச்ச உடனே அந்த பதற்றமும் சரி, அந்த உண்மையிலேயே உடம்புல ஜர்க்கு, பாடியில் ஒரு ஜர்க்கு, ஒரு ஒரு பயங்கரமான கனவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்டிசால் பம்ப் பண்ணும். கார்டிசால் அப்படின்றது சர்வைவல் ஹார்மோன். சர்வைவல் ஹார்மோன் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஏர்லி மேன் அவன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய சிங்கம் ஏத்தாப்பில் வந்ததுன்னா அவன் தலை தெறிக்க ஓடணும். அவன் தலை தெறிக்க ஓடணும்னா அவனோட உடம்புல வலியே தெரியக்கூடாது. ஆமாம். அந்த அளவுக்கு அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவனுக்குள்ள ஃபயர் வந்து அவன் தலை தெறிக்க ஓடினா தான் அவனை காப்பாற்றிக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டீராய்டு மாதிரி அது தனத்தானே சுரந்துக்கும். நம்ம உடம்பே நம்மளை ஸ்டீராய்டு போட்டால் வலி எதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டீராய்டு மாதிரி கார்டிசால் வந்து உள்ளுக்குள்ளே சுரந்து பிளட் ஸ்ட்ரீமில் பரவி உடம்பை வந்து மரத்து போகிற மாதிரி ஆக்கிடும். மரத்து போகிற மாதிரி ஆக்கினா நமக்கு வலி தெரியாது, ஆனால் வேகமாக தலை தெறிக்க ஓடி தப்பிச்சுப்பாங்க. அது சுரந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அட்ரினல் அதுவும் வேறு வரும். அட்ரினல்ங்கிறது அந்த ஃபயர். ஸோ இது ரெண்டும் இருக்கும்போது விழிப்பு நிலையில் இருப்போம். ஏன்னா சிங்கம் கடிச்சிருச்சுன்னா, புலி என்ன சாப்பிட்ருச்சுன்னா தூக்கம் வருமா? அங்கே அந்த ஸ்டேட்டை நம்மளுடைய பாடி வந்து அந்த பிரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ அந்த ஸ்டேட்டில் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்கேருந்து தூக்கம் வரும்? ஓகே. அந்த பயம்ன்றது சிங்கத்தை பார்த்து பயந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாத நின்று ஒரு இமேஜினேஷனில் வந்த ஒரு கனவு பார்த்து பயந்தாலும் நம்ம பிரெயினுக்கு சேம் தான். அதே அளவு சுவிட்சை போட்டு அதே அளவு கார்டிசாலை பம்ப் பண்ணிடும். ஓகே. ஸோ அதனால் முழிச்சிட்டோம். இப்போ முழிச்சிட்டோம், தூக்கம் வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு என்ன செய்யணும்? ஐ எம் சேஃப், ஐ எம் காம். இப்போ நடந்ததெல்லாம் சும்மா கனவு தான், நிஜமாக ஒன்றுமே இல்லை, என்னை சுற்றி சேஃபாக இருக்குது. அப்போ தான் தூக்கம் வரும். என்னை சுற்றி சேஃபாக இருக்குது, யாரும் என்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் நல்லா பத்திரமா இருக்கேன் அப்படின்றத நம்ம திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணோன்னா காம் டவுன் ஆகும். ஓகே. அப்போ அந்த கார்டிசால் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும், பிளட்லேருந்து வெளியில் வந்துடும். வந்ததுன்னா அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஸோ நம்ம மென்டல் வாய்ஸ் தான் வி ஹாவ் டு யூஸ். லைக் இது வெறும் ட்ரீம் தான், நத்திங் டு ஒரி, ஐ எம் கம்ப்ளீட்லி சேஃப், என் வீட்டில் தான் இருக்கேன், கதவெல்லாம் பூட்டி இருக்குது, சிங்கமும் வரல புலியும் வரல, நல்லா தூங்கலாம் அப்படின்னு நம்மளே ரீஇன்ஸ்டேட் பண்ணோன்னா தூக்கம் வந்துடும். இப்போ இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிறோம், இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் மூலமாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா? ஆமாம். ஸோ சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த வியாதி வந்து மனசில் வரும். ஓகே. அந்த வியாதி மனசுலேருந்து தான் உடம்புக்கு வருது. இதுக்கு தான் சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா மூல காரணமே தெரியாது ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு. அது தவிர வந்து இது ட்ரீட்டபிளாக இருக்குமே தவிர க்யூரபிளாக இருக்காது. முக்கால்வாசி மெயின்டெனன்ஸில் தான் போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் லைஃப் லாங் அவங்க பிபி மாத்திரை எடுத்துருப்பாங்க. நார்மலுக்கு வந்துட்டாங்க, பிபியே கிடையாது இனிமே அப்படின்ற ஸ்டேட் வர்றதுன்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக டயபெட்டிஸே இல்லாத ஸ்டேட்டுக்கு அவங்க போயிட்டாங்க, டயபெட்டிஸ் க்யூர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? ரொம்ப கிடையாது. இருக்கலாம் 1-2 பேர். பட் 90% இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் வியாதி மாதிரி ஆகிடும். தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாமே வந்து 100% க்யூர் பண்ணிட்டோம், வரவே வராது ரிப்பீட்டடாக அப்படின்ற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மனசுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற வியாதி. அது மனசில் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. தென் இட் கம்ஸ் அவுட் அஸ் அ ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஜென்ரலி. இப்போ பிசிஓஎஸ் அப்படின்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. பிசிஓஎஸ்னால் என்ன?
பிசிஓஎஸ்னா டெஸ்டோஸ்டீரோன் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். ஒரு விமெனுக்கு வந்து டெஸ்டோஸ்டீரோன் வந்து அதிகமாக சுரந்ததுன்னா அந்த பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு சைக்கோசோமேட்டிக் டிசீஸாக நம்ம பார்க்கும்போது, எஸ்பெஷலி எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக பார்க்கும்போது, டெஸ்டோஸ்டீரோன் அப்படின்றது என்னென்னா மேல் ஹார்மோன். ஒரு விமென்குள்ள அந்த மேல் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது அப்படின்னு சொல்கிறச்சு என்னென்னா, அவங்க வந்து அந்த மேல் ஹார்மோன் மேலில் வந்து அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு மேல் சப்போர்ட் பண்ணலை அதிகமாக சுரக்கும்போது. ஆமாம், அவங்களுக்கு அதிகமாக ஏன் சுரக்குது அப்படின்னா அவங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் அதிகமாக சுரக்கும், உங்களுக்கு பசிக்கு, உங்களுக்கு யார் அதிகமாக சாதம் போடுவாங்க, உங்களுக்கு அதிகமாக சாப்பாடு போடுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு அதிகமாக பசி இருக்குது. உங்களுக்கு நீடு நிறைய இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய கொடுப்போம். இப்போ அவங்க மேல் ஹார்மோன் அவங்க உடம்புல அதிகமாக சுரக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேல் பார்ட் அவங்க லைஃப்பில் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சம்வேர் நிஜமாக மிஸ் ஆகுதான்றத கூட கிடையாது. அவங்க மனசளவில் அவங்களுடைய மேல் எனிபடி லைக் ஃபாதர் ஆர் ஸ்பவுஸ் ஆர் மேபி சன், அந்த மேல் அவங்க அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மேல் அவங்களுக்கு இனஃப் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அவங்க பாடி வந்து என்ன செய்யணும், ஓகே மைண்டு சொல்லுது என்னுடைய மேல் எனர்ஜி கம்மியாக இருக்குது, எனக்கு மேல் சப்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மேல் சப்போர்ட் கம்மியாக இருக்குது, அப்போ மேல் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு ஒரு ட்ரிகர் கொடுக்கும்போது என்ன செய்யும், ஃபிசிக்கலாக என்ன சப்போர்ட், மேல் சப்போர்ட்டு ஹார்மோன் அதை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இது எதனால் இப்படி இருக்குன்னு நான் சொன்னால், வி ஹவ் டன் ஸோ மச் ஆஃப் ஹீலிங் வேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க கேர்ள்ஸு, அவங்களுக்கு அவங்க ஃபாதரோடைய சப்போர்ட் இருக்கிறதா அவங்கள விஷுவலைசேஷன் பண்ணி அவங்க அப்பாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்டலி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுக்கும்போது வெளியிலேருந்து அவங்க மருந்து சாப்பிட்றது நல்லா ஒர்க் ஆகி அவங்க க்யூரும் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிசிக்கலாக வர டிசீஸ்க்கு காரணம் அவங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். ஆமாம், மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் தான் நம்மளுடைய பாடியில் டிசீஸஸே கிரியேட் பண்ணுறது. டிசீஸ்னா என்ன, ஈஸ்னா ஈஸில் இல்லை, ஈஸில் இல்லைன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு அர்த்தம். டிசீஸ் மைண்ட் அண்ட் பாடி வென் இட் இஸ் நாட் அட் ஈஸ் நடுவில் வரது தான் டிசீஸ். எக்ஸலண்ட். ஸோ மைண்டும் பாடியும் சேர்ந்து இருந்தது, ஒன்றா வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னால் அங்கே டிசீஸே கிடையாது. மைண்டு ஒன்று சொல்லுது, பாடி ஒன்று செய்யுது. எனக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக பண்ணணும் அப்படின்னு மைண்டு சொல்லுது, பாடி செய்யுதா? அப்போது நம்மளுக்குள்ளேயே இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரியாலேயோ போய் அந்த எமோஷன்ஸை உட்கார வைக்கும், அங்கே எல்லாம் பிரச்சனை வரும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிற வார்த்தை என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல, என்னால் இதை டைஜஸ்ட் சொல்லுவோம்ல, இந்த வார்த்தையை என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு வார்த்தையை டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா உடனே உடம்பு என்ன செய்யும், ஃபுட்டையும் டைஜஸ்ட் பண்ணாது, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், என்னன்னா 2 ஃபுட்டு நமக்கு போகுது, ஒன்று ஃபிசிக்கல் ஃபுட்டு, இன்னும் மென்டல் ஃபுட்டு. உடம்புக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் மைண்டுக்கும் நடக்குது. 2 பாடி இருக்குது நமக்கு, மைண்டு ஒரு பாடியாக இருக்குது, ஃபிசிக்கலாக ஒரு பாடி இருக்குது. ஃபிசிக்கல் பாடிக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுவும் மென்டல் பாடிக்கும் நடக்குது. ஃபிசிக்கல் பாடிக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது, பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, தாகம் இருக்குது. அதே மாதிரி மென்டல் பாடிக்கும் நீட்ஸ் இருக்குது. என்ன நீட்ஸு, சேஃப்டி வேணும், கம்ஃபர்ட் வேணும், அப்புறம் ஃபன் வேணும், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் வேணும், அட்டென்ஷன் வேணும், லவ் வேணும். அதை தவிர நிறைய க்ரோ ஆகணும், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, நாளைக்கு அச்சீவ் பண்ணணும், அந்த க்ரோத் வேண்டியிருக்கு. அதை தவிர நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரியும் இருக்குது. எல்லாத்தையும் அப்புறம் ஒன்றுமே பண்ண வேணாம்னு இருக்குது இல்லை. ஸோ இந்த எல்லா நீட்ஸும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா உடனே உள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் வர ஆரம்பிக்கும். எனக்கு அட்டென்ஷன் வேணும், யார்கிட்டேருந்து அட்டென்ஷன் வேணும், இவங்ககிட்டேருந்து வேணும், அவங்ககிட்டேருந்து வேணும். சீக்கிங் அட்டென்ஷன், எவ்ரிவன் சீக்கிங் அட்டென்ஷன். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ நீடு. பசி ஏன் வருதுன்னா இட்ஸ் அ நீடு. நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை யாரையா செய்ய சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கே சமைச்சிக்க தெரியாதுன்னா நான் என்ன செய்வேன், யாரையாக தான் போய் கேட்பேன். இப்போ இந்த அட்டென்ஷனை வந்து எனக்கு தேவையான அட்டென்ஷனை நானே கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து அட்டென்ஷனை எதிர்பார்க்க வேண்டாம். ட்ரூ. எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸையும் ரெஸ்பெக்டையும் நானே கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து கேட்கவே வேண்டாம். எனக்கு நானே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வெளியிலேருந்து அந்த இவங்க எனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும், இவங்க இருந்தால் தான் எனக்கு சேஃப்டி. ஒருத்தர் பார்ப்பீங்கன்னா யாராச்சும் கூட கூட்டிகிட்டே தான் போவாங்க, தனியாக போக மாட்டாங்க.
அந்த மாதிரி அந்த டிபெண்டன்சி எல்லாம் குறையும், இண்டிபெண்டன்சி வரும். அதே மாதிரி அன்சர்டனிட்டின்னு ஒன்று இருக்குது. ஃப்யூச்சரை பற்றின பயம், அன்சர்டனிட்டி, இதெல்லாம் பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். இப்போ அதே அட்வென்ச்சராக நினச்சிக்கோங்க. அந்த அன்சர்டனிட்டியவே ஒரு அட்வென்ச்சராக நினச்சிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மை ஃபியூச்சர் இன் ஆஃப்டர் 5 years. ஐ எம் வெயிட்டிங் டு see. அது அட்வென்ச்சராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா அது ஹார்மோன் மாறிடும். ஆக்சுவலி ட்ரூ. கார்டிசால் வராது. அப்போது ஆக்சுவலி அங்கே டோபமைன் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம பர்ஸ்பெக்டிவ் தான் எப்படி பார்க்குறோமோ அதை மாற்றினோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ட்ரூ. ஸோ செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா வெளில யாருமே லவ் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னு நினைக்கிறேன், என் ப்ராடக்டை நானே நம்பலை, நான் எப்படி போய் என்னால் சேல் பண்ண முடியும்? அப்புறம் அவங்க வாங்கலையே இவங்க வாங்கலையே அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ என்னை நான் முதல்ல மதித்தேன்னா என்னை எல்லோரும் மதிப்பாங்க. என்னை நான் நல்லா லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா எல்லோரும் என் மேலே அன்பு காட்டுவாங்க. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் வித் செல்ஃப் தான். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளியில் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறோம். கிடைக்கல அப்படின்றச்சே என்ன மிரராக என்ன அப்படின்னா வெளியிலேருந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் எங்கே என்னை மதிக்கலை, அங்கே நம்ம ஒர்க் பண்ணோன்னா போகிறோம், வெளியிலேருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ட்ரூ. ஸோ எக்ஸலன்ட் மேம், உங்களோட கைடன்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.